கவனிப்பா. பாரு கவனி, இந்த இலக்கண பகுதியில இந்த பகுதி எல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்க. இதுல இருந்து வட்டத்தோட்ட பொது தேர்வுல ஏதாவது ஒரு வினாக்கள் வந்துருக்கு உள்ள கூட, சரிங்களா? இதுல நிறைய இலக்கண முறைகள் உண்டு, சரிங்களா? இந்த பகுதியை மட்டும் 6 இயல்ல உள்ளதுல இந்த பகுதியை கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்து நல்லா பார்த்து வச்சுக்க, புரியுதா? பாரு, இப்போ உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ல கேட்கறதா இருந்தா பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். 1 மார்க்ல பொருள்கோள் எத்தனை வகைப்படும், எத்தனை வகைப்படும்? 8. எத்தனை வகை? 8. இது நமக்கு அப்படியே 2 மார்க் இருக்கு. 2 மார்க் வந்து பொருள்கோள் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு இருக்கு. நீ பொருள்கோள் எத்தனை வகைப்படும்ன்றதுக்கு 8 வகைப்படுறதுனால 1 மதிப்பெண். மீதி 1 மதிப்பெண் எதுக்குன்னா அவை யாவைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், காப்பி பொருள் அப்படின்னு எழுதிங்களா, இதுக்கு தான் மீதி 1 மார்க், புரியுங்களா? அப்ப 2 மதிப்பெண். அங்க பொது தேர்வுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் தான் கொடுப்பாங்க, எந்தெந்த பகுதிக்கு என்ன கொடுக்கணும்ன்றக்காண்டி. அதனால அதை பார்த்து வச்சுக்க. அப்ப 1 மதிப்பெண்ல கேட்டாலும் பொருள்கள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 2 மார்க்ல கேட்டா பொருள்கள் 8 வகைப்படும். அவை அவைனா ஆற்று நீர் பொருள்கள், மொழி மாற்று பொருள்கள், கொண்டு ஊட்டு பொருள்கள், காப்பி பொருள்கள், அந்த 8 பொருள்கள் எல்லாம் எழுதிரு. அதுக்கடுத்து இது நமக்கு 2 மார்க்ல இருக்கு. அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றால், அவள் அக்கால் வீட்டுக்கு சென்றால், அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றால், அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றால். இதுல எது வந்து ஒரு கார் புள்ளியை மாற்றிடுவதனால பொருளை வந்து என்ன பண்ணுது, மாறிவிடுகிறது. இதுல இந்த மாதிரி உனக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவள் பக்கத்துல இங்க கால் புள்ளிட்டு இருக்காங்க, இங்க அவள் அக்கால் பக்கத்துல இந்த தொடர்ல கால் புள்ளிட்டு இருக்காங்க. இன்னொன்னுல வந்து வீட்டிற்கு அந்த இடத்துல கூட வரலாம். சரியான சொல்லை தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எதை தேர்வு செய்யணும்னா அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள், அதுதான். அதுக்கடுத்து இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த தான், அந்த விடும் தன் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதுல நீ என்ன பண்றேன்னா இது நல்லா பார்த்து வச்சுக்க. இது அனிமேஷனா எடிட்டாப்பா? அனிமேஷன் தானா? பாரு, அன்னோசேஷனா? சரி விடு, சரியா பார்க்கல, விடு பாத்துக்கலாம். சரி பாரு, தன், தான், பற்றி, முன், முதல், பால், கண், படி, மூலம் கூட இருக்கா. இதுல பார்த்து வச்சுக்க. போன தேர்வு கூட நான் வந்து இந்த கேட்டிருந்தேன், ஒரு தேர்வுல படி அப்படின்னு கொடுத்திருந்தோம். இதுல பாரு, அளக்கும்படி வேண்டினான், அளக்கும் படி வேண்டினான். இங்க சேர்த்து எழுதியிருக்காங்க, இங்க என்ன படின்ற சொல்ல பிரிச்சு எழுதியிருக்காங்க. உனக்கு என்ன சொல்லு கொடுக்குறாங்களோ அந்த சொல்லை மட்டுமே நீ சேர்த்தும் பிரித்தும் எழுதணும். அப்ப என்ன எழுதலாம்? அளக்கும்படி வேண்டினான்னா என்ன பொருள்? அளப்பதற்கான கால்படி, அரைப்படி, ஒரு படி அப்படின்னு இருக்கு. சில ஊர்ல உலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக்குன்றது சொல்லணும், பேச்சொடர்ல சொல்லுவாங்க. கிராமங்கள்ல வந்து படியை கூட என்ன சொல்லுவாங்க, உலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க பாரு, முதல் அப்படின்னா அன்று, அன்று முதல் அமைச்சர் வந்தார், அன்று முதலமைச்சர் வந்தால். இங்க சேர்த்து எழுதியிருக்காங்க, இங்க முதல் பிரிச்சு எழுதியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பொருள்? அன்று முதல் அமைச்சர் வந்தார்னா கோவில் திருவிழாவில் சண்டை ஏற்பட்ட அன்று முதல் அமைச்சர் எங்கள் ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி பொருள் தான். அன்று முதலமைச்சர் வந்தார்னா சிஎம் முதலமைச்சர் வந்தார் அப்படின்னு இந்த பகுதியில நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது ஒரு மதிப்பெண்ல இருக்கலாம். சரியான தொடரை தேர்வு செய்க. இது பிடிஏ கொஸ்டின், சரியான தொடரை தேர்வு செய்யன்னு கேட்கலாம். முதல் ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு படிச்சார். 2வது, பணிவிடை செய்ய ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். 3, காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். 4, ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். 4 தொடர் இருக்கு. இதுல எது சரியானது? ராமனுக்கு காட்டிற்கு சென்றான். இந்த தொடர் தான் எது சரியானது. ஏன்னா ராமன் வந்து காட்டுக்கு போறாரு, காட்டுல ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக ராமனுடன் யார் போறது? அவர் தம்பியாகிய இலக்குவன் செல்கிறார். இதுதான் சரியானது. இதை பாத்துக்க. அப்புறம் இந்த கூட மூலம் இது எல்லாமே பார்த்து வச்சுக்க, முக்கியமானதுதான்.
இங்க பாரு, சொற்றொடர் பிழை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது ஒரு தடவை பொது தேர்வுல கேட்டது. இது 2 விதமா கேட்கலாம். ஒண்ணு, இந்த 4 இதுமே கொடுத்து 2 மார்க் 1/2 மதிப்பெண்ல கேட்கலாம். இல்ல 2 சொல் கொடுத்து 2 மார்க்ல கேட்கலாம். இல்ல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, அவங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற எளிமையான நோக்கத்துல கேட்கணுன்றக்காண்டி கூட இதை 4 மார்க்ல கேட்கலாம். ஏற்கனவே 4 மார்க்ல இது கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, அந்த கவிஞர் ஈட்டு எழுத்துக்கள் என்ன வரும்? ஈட்டு எழுத்துக்களால் அணிகாரம் செய்யலாம். யாரு? கவிமணி. படிச்சோமா படிக்கலையா? படிச்சோம்ல. தாய்மொழி ஈட்டு எழுத்து வெளிச்சம் தரும். யாரு? தமிழ் சொல்றோம்ல. அது போலதான் அந்த தான் சில நேரம் 4 மார்க்ல வரும். அதே மாதிரி நேற்று முதல் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணையின் பிரைவேட் அணையின் நீர்மட்டம். இந்த மாதிரி ஒரு 4 மார்க் வந்து எளிமையா கொடுத்துருவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே 4 கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க. அதை ஒரு சில பேர் சரியா எழுதிருந்தீங்க, ஒரு சில பேர் எப்படி பிரிக்கணும்னு தெரியாம நீங்களா ஒரு இஷ்டத்துக்கு 4 பிரிச்சு எழுதிட்டீங்க. ஒரு சில பேர் 2 தான் சரியானாங்க, 2 தவறுதல் ஆகக்கூடிய சூழல் வந்துருச்சு. அதனால வினாவை உள்வாங்கிக்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் ஏற்பட வண்ணம் தொடர் எழுத பழகுதல் சாலச் சிறந்தது. கீழுள்ள தொடர்கள் பிழையானவை அல்லவா, சிந்தியுங்கள். இப்ப கோவலன் மதுரைக்கு சென்றது இருக்கா? இது எப்படி மாற்றலாம்? வேற யாரும் சொல்ல வேணாம், மத்தவங்க சொல்லு. இந்த மோத்திகா, அதுக்கடுத்து வித்யாலட்சுமி எல்லாம் சொல்ல வேணாம். புரியுதா? நீங்க ஆன்சர் பண்ணிடுறீங்க, மத்த பேர் அதை இது பண்ணி சொல்லிடுறாங்க. மத்தவங்க சொல்ல முயற்சி பண்ணி இது எப்படி அமையலாம்? கோவலன் மதுரைக்கு சென்றது. சென்றான். இங்க கோவலன் என்பது உயர்திணை. ஒண்ணு ஆண்பால், அதை மட்டும் உயர்திணை ஆண்பால் தான். உயர்திணை ஆண்பால் தான். ஆனா இங்க சென்றதுன்னு எதுல முடிச்சிருக்காங்கடா? உயர்திணைய அக்னியில முடிச்சிருக்காங்க. புரியுதா? மாடு சென்றது அப்படின்னு சொல்லலாம், அக்னிக்கு தான் அது வரும். அப்ப இங்க உயர்திணையில தொடங்கி அக்னியில முடிச்சிருக்காங்க. உயர்திணை தொடங்கினா உயர்திணையில முடிக்கணும், அக்னியில தொடங்கினா அக்னியில முடிக்கணும், ஒருமையில தொடங்கினா ஒருமையில முடிக்கணும், பன்மையில தொடங்கினா பன்மையில முடிக்கணும், ஆண்பால்ல தொடங்கினா ஆண்பால்ல தான் முடிக்கணும். புரியுதா? கண்ணகி பாட்டு பாடினாலும் முடிக்க முடியாது, பாடினாலும் முடிக்கணும். அப்ப இங்க உயர்திணையில தொடங்கி அக்னியில முடிச்சிருக்கிறதுனால இங்க என்ன, கோவலன் மதுரைக்கு சென்றான். ஏன் அவ்வளவு மெதுவா இருக்குது? வேகமாக வர மாட்டேங்குதுப்பா. பாருங்க, பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. என்ன வரும்? தின்றன. ஏன் இந்த தூவ மட்டும் எடுத்துற? நல்லா கவனிங்க, ரொம்ப எளிமையா மாறி எடுக்க. தூவ மட்டும் எடுத்துட்டு என்ன போடுற? போடுற. ஏன்னா பறவைகள்ன்றது பன்மை, பறவைகள்ன்றது பன்மை. நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன. பன்மையில ஆரம்பிச்சனால எதான் முடிக்கணும்? பன்மையில தான் முடிக்கணும். அப்படி குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. ஓடினவா ஓடியனவா? ஓடினதான். ஏன் தூ எடுத்துற? அந்த இடத்துல என்ன போடுற? ஓடியன அப்படின்னு போடக்கூடாது, ஓடின தான் போடணும். யானை குதிரை 2 வந்துட்டாலும் இதுதான் மாறிடுது பன்மை. இப்ப யானை மட்டும் இருந்துச்சுன்னா யானை வேகமாக ஓடியது அங்க போடுக்கலாம். சரிங்களா? குதிரையும் யானையும் வரும்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்டு போனாலே பன்மை. அதனால என்ன சொல்ற? ஓடின. அதுக்கடுத்து பாரு, அவன் வெண்மதியிடம் பேசினாய். பேசி ஏன் பேசினான்னு போடணும்? அவன் என்பது யார் சரியா சொல்றீங்கன்னு பாக்கலாம். ஆண்பால் தான், உயர்திணை தான். இங்க என்ன பிழை இருக்கு அதை சொல்லுங்க. நீங்க பேர் சொல்ல சொல்றீங்க. யார் சரியா கண்டுபிடிக்கிறது? அவன், நான் சொல்ற வார்த்தை கவனிச்சு சொல்ல முடியும். அவன் வெண்மதியிடம் பேசினாய். சரி, பேசினா எப்படி சொல்ல? ஆண்பாலை பார்த்து சொல்லலாமே, ஆணை பார்த்து சொல்லாமே பேசினாய். இப்ப ஃப்ரெண்ட் இருக்கா, பேசினாய் அப்படின்னு சொல்ல முடியாதா? எப்படி அக்னியில வரும்? இறந்த காலமா? இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நண்பர் இருக்கான், அவன் வந்து நீ தானே இது பேசினாய் அப்ப நான் சொல்லலாம். என்ன பிழை இருக்கு? பிழை தெரிஞ்சாதான் சரியா நம்ம
சரிப்படுத்த முடியும்? வித்யாலட்சுமி சொல்லாமா? மோதிகா வேற யாருக்கு தெரியும் சொல்லலாம்? வெண்மதி அது இருக்குதான் செய்யுது. நீ சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். இதுல ஒன்றுதான் திணை, பால், எண், இடம், காலம். இதுல ஒன்று தவறு வந்திருக்கு. எது? இடம். இடம் தவறுதலா வந்திருக்கு. இங்க அவன் என்பது படற்கை, பேசினா என்பது முன்னிலை. தன்மை, முன்னிலை, படற்கை. அப்ப படற்கையில தான் முடியணும். அவன் வெண்மதியிடம் பேசினான் அப்படிதான் முடியணும். இல்லையே இத முன்னிலையிலேயே இருக்கணும் அப்படின்னா நீ இங்க மாத்தணும். நீ வெண்மதியிடம் பேசினாய். எப்பயுமே எழுவாயை நம்ம மாத்த கூடாது. அவங்க எழுவாயில தொடங்கி கொடுத்துட்டாங்க, அதனால எழுவாயை என்னன்றது மாத்த கூடாது. அப்ப அவன் வெண்மதியிடம் பேசினான். இந்த ஈ மட்டும் எடுத்துற, அங்க என்ன போடுற? இன் போடுற. பேசினான், முடிஞ்சு. இது 2 மதிப்பெண்ல கேட்கலாம், இல்லைன்னா இலக்கண பகுதியில 4 மதிப்பெண்லையும் கேட்கலாம். புரியுதா? இதை பார்த்து வச்சுக்க, நல்லா பார்த்து வச்சுக்க. அழிய மாட்டோம் சரி சாரா. இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், நாய் அன்று, நாய்கள் அல்ல. இதெல்லாம் பார்த்து வச்சுக்க. இங்க பாரு, இது ரொம்ப எளிமைதான். இந்த டிஎன்பிசி எல்லாம் கேட்கிறாங்க. டிஎன்பிசி இல்லாம வினாக்கள் பெரும்பான்மை இருக்காது. முன்புள்ளதுல பாரு, அவன் அவன் இருக்கா. அப்ப ஆண்பால் உரிய விதி என்ன? அன், ஆண் தானே வரும். எழுத மாட்டேங்குது. அன், அன், ஆண் தானே ஆண்பால் வரும். ஆண்பால் விதி என்ன? அன், ஆண். இங்க பாரு, அவன் அல்லன், அவன் அல்லன். புரியுதா? அவள் பெண்பால் வருதா? அவள் அல்லல், அவர் அல்லர். இங்க பாரு, இப்படி வச்சுக்க. அவன் அல்லன், அவள் இல்ல வருதா? இங்க அல்லல், அவர் அல்லர். நாய் அன்று, நாய்கள் அல்ல. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. நாய் அன்று, நாய்கள் அல்ல. அக்ரிநில ஒருமைக்கு அன்று வரும், பன்மைக்கு அல்ல வரும். நாய் ஒருமையா பன்மையா? ஒருமை. அதனால அன்று. நாய்கள் பன்மை அல்ல. இப்ப இதுக்கு அன்று வருமா அல்ல வருமான்னு சொல்லி இடப்பக்கம் இருப்பது ஔவையார் சிலை அன்று. ஔவையார் சிலைகள் ஒண்ணுதான் சொன்னா, சிலைகள் பன்மையா சொன்னமா? கிடையாது. அதனால இதை பார்த்து வச்சுக்க. உனக்கு தொடர் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏதாவது அங்கு இரு, இது இந்த இங்கு இருப்பவை பழங்கள் அல்ல. புரியுதா? அப்ப அன்றுன்னு கொடுத்தாங்கன்னா எதாவது மாத்தணும், அல்ல அப்படின்னு மாத்தணும். இந்த மாதிரி தொடர்கள் வந்து என்ன கொடுக்கலாம். எப்ப உனக்கு 80% புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து வினாக்கள் வரும். புத்தகத்துக்கு பின்னாடி இருந்தா 80%, மீதி 20% என்ன பண்ணும்? புத்தகத்துக்கு உள்ளிருந்தா வரும். அது இலக்கண பகுதியா இருக்கலாம், அல்லது செய்யுள் பகுதியோ துணைப்பாட பகுதியோ எதுவே இருக்கலாம். அதனால நீ துணைப்பாட பகுதி கூட 6 மார்க்ல படிப்ப. அதனால இப்படியே கதை மாந்திரங்களை நீ பார்த்துல ஏதாவது எழுதிடலாம். மற்றது கூட உரைநிலை செய்ய கூட 2 மார்க்ல பாப்ப, 4 மார்க்ல பாப்ப, 6 மார்க்ல பாப்ப. அதை வந்து கூட எப்படியாவது ஆப்ஷனை கழிச்சுட்டு கூட எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இலக்கணம் வந்து நம்ம எதாவது படிக்க போறோம், 2 மார்க்ல தான் படிக்க போறோம். அது ஒரு சில வினாக்கள் தான் இருக்கு. எல்லா இலக்கணத்தையும் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால இலக்கண பகுதியில மட்டும் நல்லா முழுமையான நீங்க பார்த்து வச்சுக்க. அது திங்க பாரு, சரி தவறு. திருவளர் செல்வன் செல்வி, திருவளர் செல்வன் செல்வி, திருநிறை செல்வன் செல்வி, திருநிறை செல்வன் செல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினாவே இருக்கு. இதுல சரியான
அது எது அப்படின்னா திருவளர் செல்வன். நீ முதல்ல அதுக்கு என்ன எழுதணும்னா இப்படி எழுது, சரியான தொடர் அப்படின்னு போடு. சரியான தொடர் இது எழுதணும். இந்த சரியான தொடர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத்துப்பிழை இல்லாம எழுதணும்னா உனக்கு வினாலே கொடுத்துருப்பாங்க. வினாலே கொடுத்து எழுதிட்டு இது எழுதிரு, எது திருவளர் செல்வன் எழுதிரு. இதுக்கு எத்தனை மார்க்கு? 1 மார்க். இதுக்கு எத்தனை மார்க்கு? 1 மார்க். மீதி 1 மார்க் என்றா அதற்கான விதி எதுன்னு கேக்குறாங்க. நீ வினைத்தொகை சொல்லுக்கு இடையில் வல்லினம் மிகாது அப்படின்னு எழுத தேவையில்லை. ரொம்ப சுருக்கம் எழுதுறா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஒரு 2 மார்க் செப்பி ஞாபகம் வச்சுக்க. ஆன்சரு 1 மார்க் எடுக்கிறது கொஸ்டின்லயே இருக்கு நமக்கு. சரியான தொடர் அப்படின்னு எழுதி அந்த கொஸ்டின் உள்ள திருவளர் செல்வனை தூக்கி போட்டுற. 1 மார்க் கொஸ்டின்ல எடுத்துலாம். மீதி 1 மார்க் தான் எழுத போற. என்னது? விதி அப்படின்னு போட்டு வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு எழுதுற. அது பாரு. உனக்கு இது கேட்கலாம். இந்த பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம். அதுக்கடுத்து இந்த இதுலயே உனக்கு மாத்தி மாத்தி கொடுக்கலாம். புரியுதுங்களா? சொற்கள் மாத்தி மாத்தி கொடுக்கலாம். மிதிவண்டி மோதி பேருந்தில் சென்றவர் காயம் அப்படின்னு கொடுக்கலாம். புரியுங்களா? அதுக்கடுத்து பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் எப்படி கொடுக்கலாம். எப்படினாலும் ஒரு 4 தொடர் கொடுப்பாங்க. இதை நீ சரியான தொடர் எழுதணும்னா இந்த தொடர் வந்து தவறான தொடர். ஏன் தவறான தொடர்? ஏன் தவறானது? யாரும் சொல்லு. பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம். பேருந்து மோதிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? மிதிவண்டியில சைக்கிள்ல போறாரு. பேருந்து மோதினாலே கைகள் உடஞ்சி பிறகு ஏதாவது படுகாயங்களோ அல்லது ஒரு காயமோ ஏற்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணுறது? மிதிவண்டியில போக முடியாது. மிதிவண்டியில பேருந்து மோதினாலே மிதிவண்டி எந்த நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த தொடர் தவறானதா இருக்கு. அப்ப சரியானதா இருக்கும்னா என்ன பண்ணணும்? பேருந்து மோதி காயம். அதான் அது மாதிரி இது கொடுக்கலாம். பிழையானதை கண்டுங்களா? சுடு தண்ணீர் அப்படின்னு இருக்காங்களா? இது தவறான தொடர், தவறான சொல். என்னது? சுடு என்பது வெப்பம், தன் என்பது குளிர்ச்சி. குளிர்ச்சி. அப்போ ஒரு நீர் எப்படி குளிர்ந்த நீராகவும் வெப்பமான நீராகவும் இருக்க முடியும்? என்ன வரணும்? வெந்நீர். வெந்நீருக்கு எப்படி எழுதுவ? வெந்நீர்ன்றத இது எப்படி எழுதுவ? வெந்நீர். இது சரியா தவறா? ஏன் இந்த வெந்நீர் என்ன அர்த்தம்? வெண்மையான நீர். அப்ப எப்படி எழுதணும்? வெந்நீர். இந்த எழுதணும். இதுனா தான் வெப்பமான நீர். வெம்மை கூட்டல் நீர் அப்படினும். இத பார்த்து வச்சுக்க. அவன் முன் வந்து முக்கியமானது பொருள் குழப்பமின்றி எந்த வரக்கூடிய காரணங்களும் பொருந்துவதை தேர்வு செய்க. இது இதுவரை நமக்கு வினாக்களை கேட்கல. இந்த 1 மார்க் வரவே இல்லை. இதுவரை வரல. நான் பேப்பர்ல திருத்துவதில்லை இல்ல வரல. இதை பார்த்து வச்சுக்க, நல்லா பார்த்து வச்சுக்க. இதை பாரு. பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்கள் பொருந்துவதை தேர்வு செய்க. தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுதல், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல், நிறுத்தக்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல், வல்லின மெய்களை தேவையான இடங்களில் இடாமல் எழுதுதல். எது சரியா வரும்? நிறுத்தக்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். இதுதான். இதுதான் சரியானது. அது பாரு. வல்லின மிகும் மிகா தொடர்களின் பொருள் இருந்து பொறுத்து இதுவரை வரல. உங்களுக்கு இதுவரை வரல. பாரு. பாலை பாடினான், பாலை பாடினான் இப்ப வந்திருக்கு. தேரை பார்த்தான், தேரை பார்த்தான்.
இதுக்கு இப்ப நான் சொல்ல போறது இல்ல, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆன்சர் வருது, நீங்க சொல்லு பார்க்கலாம். முதல்ல பாலை பாடினா என்ன வரும்? எப்படி எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா பாலை பாடினான்னு தான் வருங்கிறேன். எப்படி அந்த பாலை திணை தான் உரிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிற? இப்ப வரலையா? சரி, இதுக்கு தேரை பார்த்தான். தேரை என்னும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? கைடுல கொடுத்திருக்கு, நான் அப்படியே பார்த்து சொல்றேன், படிச்சாச்சு சொல்றோம். இங்க பாரு, பாலை என்று ஒரு திணை இருக்கா, அந்த திணைக்கு பேர் என்னது? பாலை. அந்த திணைக்கு பேர் என்னது? பாலை. ஆனா பாலை பாடினான் அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கா, இரண்டாம் வேற்றுமை விதிகள் வல்லினம் மிகும். அப்ப பால் கூட்டல் ஐ ரெண்டு சேரும் பொழுது பாலை. அப்ப இரண்டாம் வேற்றுமை விதி வரும் பொழுது அங்க இப்போ வரும். இங்க பாலைன்ற அந்த சொல்ல, பாலைன்றது அதே இயல்பு உள்ளதான். ஆனா இங்க பால் கூட்டலை பாலை அப்படின்னு வரும் பொழுது அங்க வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு விரிஞ்சு வர்றதுனால அங்க வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா எதைத்தான் பாடுறாங்க? பாலினை பாடினான் அப்படின்னா. தேரை பார்த்தாண்டா, தேரைன்ற ஒரு உயிரினம் இருக்கு, தவளை மாதிரியே இருக்கும், பாத்துறீங்களா? தவளை மாதிரியே இருக்கும், அங்கங்க சிவத்தையில அங்கங்க தாவும், மனிதனால தாவும். தாவும் போது ஒரு நீரை பாய்ச்சும், நீரை தெளிக்கும், ஒரு நீர் மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், கதவு எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம். அங்கங்க தவளை விட மோசம், இங்க இருந்து அங்க தம்மும். புரியுதுங்களா? கல்லுக்குள் தேரை இருக்குன்னு சொல்லுவாங்க. தேங்காய், அந்த தேங்காய் மேல தேரை உட்காந்து தேரை தேங்காய் பண்ணலாம் சொல்லுவாங்க கிராமத்துல. புரியுங்களா? அப்ப தேரைன்ற ஒரு உயிரினம் இருக்கு. இங்க தேரை பார்த்தான்னா தேர் தான் கோயில்ல இருக்குல்ல, அது என்ன சொல்லுவான்? தேர் கூட்டல் ஐ எப்படி வரும்? தேரை. அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை விரிஞ்சு வருதா, அங்க என்ன வரும்? வல்லினம் மிகும். அப்ப இந்த தேரை பார்த்தான் எதை குறிக்கும்? தேரை, தேரினை பார்த்தான் அப்படின்னு வரும். அப்ப பாலை பாடினான் முதல் என்னது? பாலை திணையை பாடினான், பாலை பாடினான், பாலினை பாடினான், தேரை பார்த்தான், பார்த்தான். 4 தேரை பார்த்தான்டா, தேரை என்னும் உயிர் இல்ல முன்னாடி மாத்தி மாத்தி 3, இது 3, இது 4. அப்ப ஆன்சர் இது 4 3 1 2. 4 3 1 2 ஈதான். புரிஞ்சா? அதுக்கு அடுத்து இந்த இதுகளை பார்த்து வச்சு, இந்த தொடர் எல்லாம் பார்த்து வச்சுக்க ரொம்ப எளிமை. வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடர் அமைக்க. இதெல்லாம் கேட்டா நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, 2 மார்க் எடுத்துடலாம். 7 2 மார்க் இருக்குல்ல, 7 2 மார்க் இருக்குல்லப்பா, அந்த 7 2 மார்க் பகுதியில் இது வரும். இது என்ன பண்ண போறீங்க தெரியுமா? வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடர் அமைக்க இருக்கா, என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். நீ எதுவும் பண்ண வேணாம், இந்த அறிவியலை மட்டும் தூக்கிடு. இந்த அறிவியலை மட்டும் எடுத்துட்டு எங்க போட்டு மாணவர்களுக்கு முன்னாடி போட்டு, அவ்வளவுதான். உனக்கு எத்தனை மார்க்கு? 2 மார்க். அதை விட இதுதான்ப்பா நல்லா இருக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருத்தையில அந்த கேள்வி அப்படி எழுதி வச்சு நினைச்சுக்கிடுவாங்க. சொல்லிட்டு நம்ம சேர்த்து எழுதுவோம், அங்க பேப்பர் திருத்துறவங்க என்ன மனநிலை திருத்துவாங்க தெரியாது. நீ கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே 2 பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து எழுதுன்னு வச்சுக்கவே, நீ கொஸ்டினவே எழுதி வச்சுக்கின்னு மார்க் போடாம போயிடுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த அறிவியலை மட்டும் தூக்கி இங்க முன்னாடி போட்டு இதை எடுத்துரு. இப்ப பாரு, அறிவியல் மாணவர்கள் வரிசையில் நின்று கண்காட்சியை கண்டனர். ஆர்ட்ஸ் மாணவர்கள் சொல்றாங்க, சயின்ஸ் மாணவர்கள் சொல்றோம்ல. இப்ப காமர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் மாணவர்கள், நீங்க என்னது சயின்ஸ் மாணவர்கள் சொல்றாங்கல்ல, அதுதான் பயாலஜி இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, அதனாலதான் இருக்கும். அப்ப அறிவியல் மாணவர்கள் வரிசை நின்று கண்டனர். வேறொரு பொருள் வர மாதிரி வந்துருச்சு. இதுக்கு எத்தனை மார்க்கு? 2 மார்க். சரி, படிக்கின்ற அவசியம் இல்ல, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்ன பண்ணும் சொல்ற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி பாத்துக்க. அதுக்கு எடுத்து பாரு, முன் இதை நல்லா பாத்துக்க.
அவன் முன் வந்து கூறினான். அவன் முன் வந்து கூறினான். அவன் முன் வந்து கூறினான் என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த வகுப்புக்கு நான் வகுப்பு தலைவர் நியமிக்கப்படி யாரா வகுப்பு தலைவனா வரீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தான் வந்துறான். சார் நான் வரேன் சார் அப்படின்னு முன் வந்து கூறினான். அவனே கூட நானே வரேன் சார் அப்படின்ட்டு அவன் முன் வந்து கூறினான்னா அவன் முன் வந்து என்ன ஒருத்தன் கூறினான். யார் அவன் முன் வந்து கூறினான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் வந்து என்ன சொல்வது. அது பாரு தானே அவன் தானே அவன் தானே சரி செய்தாண்டே வச்சுக்கலாம். அவன் தானே செய்தான். இப்ப தானே நீ பிரிக்கணும். அவன் தானே செய்தான் இருக்கா? முதலுக்கு என்ன பொருள்? அவன் தானே செய்தான்டா. ஓவியம் வரைஞ்சு யாரும் ஒட்டிருக்காங்க. பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. களிமண்ணல்ல பொம்மை ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்க. ஏதாவது செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சா? அவன் தானே செய்தான். அவன் தானே செஞ்சான் அவன் சொல்லணும். அந்தது அவன் தானே செய்தான்டா. யாருடைய உதவியும் இன்றி அவன் என்ன தானே அதை செய்தான். அவன் மாதிரி சொல்றது என்ன பேரு? கொண்டு கொண்டு கத்தி கொண்டு வந்தான். அப்படின்னா கத்தி என்னும் ஆயுதத்தை கொண்டு வந்தான். அப்படியே கத்தி கொண்டு போய் சேர்த்துரு. கத்தி கொண்டு வந்தான்னா அங்கிருந்தே கத்திட்டு வர்றது. அங்கிருந்து என்ன வருது? கத்திட்டு வர்றது. இப்ப பிரின்சிபல் சார் பார்க்க யாராவது போயிருக்காங்க, பசங்க போயிருக்காங்க. சார் பொங்கலுக்கு எத்தனை நாள் சார் லீவு அப்படின்னு கேட்கறாங்க. அவன் சொல்லும்போது பொங்கலுக்குள்ள 2 நாள் அப்ப போகி அன்னைக்கு கூட ஸ்கூல் இருக்கு, அதுக்கடுத்து நீங்க சனிக்கிழமை வரமிச்சு போய் என்னைக்கு லீவ் இல்லையா அவங்க ஸ்கூல் ஆண்டா அப்படி கத்திட்டு வர்றாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப பீட்டி விட்டா சொல்லுவாங்கல்ல, பீட்டி விட்டா வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தானே கத்தி கொண்டு வருது. இந்த தூரத்துல உங்களை கூட்டுட்டே வருவாங்களா, கத்திட்டே ஓடி வருவாங்க, ஆள் வயல மேய்ச்சா கத்திட்டே வருவாங்கல்ல. இதான் இது அப்ப கத்தி கொண்டு வந்தா கத்திட்டு வருது. முதல்ல கத்தி கொண்டு வந்தான். தனித்தனியா பிரிச்சு கத்தியின் ஆயுதத்தை கொண்டு வந்தான். அது பாரு விட்டான். அவன் மீன் பிடித்து விட்டான். சேர்த்து எழுதணும். இது வேகமா எழுத மாட்டேன். அதான் தான் இருக்குங்க பாரு எப்படி எழுதுது. அவன் மீன் பிடித்து விட்டான். அவன் மீன் பிடித்து விட்டான். இப்ப சேர்த்துறது அவன் மீன் பிடித்து விட்டான். அப்படி சேர்த்து முதலுக்கு என்ன அர்த்தம்? அவன் மீனை பிடிச்சிட்டான். ரெண்டாவதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மீனை பிடிச்சிட்டு மறுபடியும் தண்ணில விட்டுட்டான். அந்த பொருள். அதுக்கு பாரு பொருள்கள் எத்தனை வகைப்படும்? அவையாவை பொருள்கள் 8 வகைப்படும். அப்புறம் காற்புள்ளி இடாமல் எழுதுவதால் ஏற்படும் பொறுமை சான்று தருக. நம்ம பார்த்துக்கலாம். அவள் அக்கா வீட்டிற்கு சென்றாள். மேற்குறிப்பிட்டுள்ள தொடரில் ஒரு பெண் தன் உடன்பிறந்த சகோதரி வீட்டிற்கு சென்றாள் என்ற பொருளை உணர்த்துகிறது. இரண்டாவது அவளக்காய் வீட்டிற்கு சென்றால் ஒரு பெண்ணின் அக்கால் தன்னுடைய வீட்டிற்கு சென்றால் என்ற பொருளை உணர்த்துகிறது. அதுக்கடுத்து இந்த கேள்வியை பாரு, இது இன்னும் எளிமையா இருக்கும். சலசல வந்து வந்து கலகல விம்மி விம்மி இவற்றில் இரட்டை கிளவி தொடர்களை எழுதி பொருள் எழுதுக. சலசல சலசல எதாவது இரட்டை கிளவி, சலசல கலகல மற்றது அடுக்கு தொடர். நீங்க இரட்டை கிளவியை வந்து இணைத்து தான் எழுதணும், பிரிச்சு எழுதக்கூடாது. பிரித்தால் என்ன தராது? ஒரு சலசல தடதட மணமட கடகட படபல இப்படி இருக்கும். புரியுங்களா? இது நிறைய திரைப்படத்துல கூட இந்த இரட்டை கிளவி சொற்கள் வந்து கையாண்டு இருக்காங்க. இந்த வடிவேல் காமெடியில ஒண்ணு இருக்குல்ல, அந்த சொம்பு வரத்துல கேட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த பெண்ணோட அந்த ஒரு சிரிப்பு இருக்க செம்பை உருட்டி விட்டு என்னது கலகல கலகலன்னு சிரிப்பாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த கலகலன்றது என்னது?
இரட்டை கிளவி. அப்ப சொல்லுவாங்க, இப்போ உனக்கு சொம்பு மூலதான் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் திரைப்படங்களே வரும், சல 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 இரட்டை கிளவி, கடற்கரை தலைவன் இரட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, இது வரும். அப்ப இரட்டை கிளவில என்ன பொருள்? நான் கேட்டது இரட்டை கிளவி என்றதுக்கான அர்த்தத்தை கேட்டேன். பொருள் இரட்டை என்ன? கேள்வி என்ன? என்னது? சொல். அப்ப அந்த சொல் எப்படி வரும்? இரண்டு இரண்டாக வரும். எப்படி வரும்? இரண்டு இரண்டாக வரும். பிரிச்சா பொருள் தராது. அப்ப இதே மாதிரிதான் இரட்டை கிளவி. இதுல இரட்டை கிளவி தொடர்கள் எடுத்தது இருக்கா? நீ எழுத்துப்பிழை இல்லாம எழுதலாம்னு பார்த்தோம்னா இரட்டை கிளவி அப்படின்னு எழுதிரு. இரட்டை கிளவி தொடர், இரட்டை கிளவி அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டு இரட்டை வேற வருது பாரு, இரட்டை கிளவி அப்படின்னு போட்டு என்ன போடுற? சலசல கலகல எழுதிடுற. புரியுதா? அவற்றை எழுதும் முறையை கூறுக அப்படின்னு இருக்கா? இந்த இதை எழுதிட்டு எழுதணும். இரட்டை கிளவியை பிரித்து எழுதுதல் கூடாது. நீர் சலசலவென்று ஓடியது, பெண்மதி கலகலவென்று சிரித்தார். இதுக்கு நீ கைட்ல உள்ளதான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீயா ஒரு பேரை படி, யார் பேர் என்னமே இல்ல. திரைப்படம் பார்த்து நான் கலகலவென்று சிரித்தேன், அது மாதிரி எழுதிக்கலாம். அதனால பார்த்து அப்புறம் திருவள்ளுவர் செல்வன் நம்ம நடத்தியாச்சு, பாத்துக்கலாம். அதனால இந்த மூணாவது உள்ள பொருண்மை கொண்ட பகுதியை என்ன பண்ணு, தெளிவா பார்த்து வச்சுக்க.